எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுக்கிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு லாப்ஸ்டார் ஐட்டம் தாங்க. என்ன லாப்ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாண்ட் லாப்ஸ்டார். அது வந்து தமிழில் வந்து மட்டை சிங்கின்னு சொல்லுவாங்க. இந்த மட்டை சிங்கியை தான் நம்ம இன்றைக்கி சுட்டு சாப்பிட போகிறோம். இதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான வேல நான் வந்து அதை க்ரில் பண்ண போகிறேன். ஸோ மட்டை சிங்கியை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு. இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இதுமாரி நான் 2 வாங்கியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான இது தான். இங்கே கிடைக்கிறது இதுவாக இருக்குது. ஊர் சைடில் எப்படின்னு தெரில, ஊர் சைடில் ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. ஸோ இதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளஷ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கறி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என் லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. இது எப்படி இருக்கும் கண்டிப்பாக நான் சாப்பிட்டுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை நான் எப்படி சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப இதெல்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம எறாவை எப்படி பண்ணுமோ அதேமாரி தான் பண்ண போகிறேன். இதை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கேன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அது பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி அது மேலே கால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. மறக்காமல் ஒரு லைக்கே ஷேரை இந்த வீடியோக்கு தட்டி விடுங்க. வாங்க இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டை சிங்கி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வாங்கின இடத்துல அவங்களே வந்து கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஆர்டர் போட்டது வந்து அன்க்ளீன் தான் போட்டேன். ஆனால் இருந்தாலும் அவங்க அதை க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு க்ளீனிங் வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு க்ளீனிங் வீடியோ இதை எப்படி க்ளீன் பண்ணி பண்ணுறதுன்றதை நான் போடுறேன். இப்போ நான் இருக்கிறத வச்சு இப்போ எப்படி அதை வந்து குக் பண்ணுறது. ஃப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துட்டாங்க தனியாக க்ளீன் பண்ணி. இதோட ஃப்ளஷ் இது, இதோட ஃப்ளஷ் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ஃப்ளஷ் இது, இதோட ஃப்ளஷ் இது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ. இதில் வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது உங்களுக்கு இந்த மண்டையே இதோட வெயிட்டே அதிகமாக போயிடும். இது ஒரு 150 கிராம் தான் இருக்கும். 1/4 கிலோவில் நம்ம கிடைச்ச ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா 150 கிராம் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதோட வேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துருச்சு. வேஸ்ட்டு தான் அதிகமாக போகும். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இனிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் ஜப்பான் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே பச்சையாகவே கட் பண்ணி சோயா சாஸ் தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஸ்டைலில் எப்படி குக் பண்ணி சாப்பிட போகிறோன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இதை வந்து வேஸ்ட் பண்ண போகிறத இதை டெக்கரேஷனுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆனால் நான் வந்து குக் பண்ண போகிறது இந்த ஷெல்லில் வச்சு தான் குக் பண்ண போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஹீட் வந்து க்ரில் பண்ணும்போது ஸோ இது வந்து நல்ல ஒரு சேஃப்டியாக இருக்கும் அந்த இது வந்து க்ரில் ஆகிறதுக்கு. அதனால் இந்த இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எப்படி க்ரில் பண்ணுறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ வீடியோ கண்டினியூ பாருங்கள். இப்போ என்னென்ன ஆட் பண்ணுறேன்னுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி நல்லா வச்சுட்டேன். அப்புறம் தனி மிளகாய் தூள், அப்புறம் சால்ட், அப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய். ஏன்னா நம்மளோட ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம எல்லாமே வந்து காரமாகவும் இந்தமாரி தான் சாப்பிடுவோம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த காரம் அந்த இது தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னுட்டு ஏன்னா என்னோடய இதில் நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் சாப்பிட்றேன். ஏன்னா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது லாப்ஸ்டார். ஃபஸ்ட்டு நான் இந்த பேசிக் லாப்ஸ்டார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னுட்டு. ஏன்னா லாப்ஸ்டார்லேயே இதுதான் ரொம்ப பேசிக்கானது. சாண்ட் லாப்ஸ்டார், மட்டி லாப்ஸ்டார்னுவாங்க தமிழில். இது ரொம்ப பேசிக்கானது. காஸ்ட் வைஸும் உங்களுக்கு மற்ற லாப்ஸ்டார் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். பேசிக் ட்ரை பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம மேக்னேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை நான் உள்ளே வைக்கிறதுக்கு அதோட ஷெல்லையே நான் யூஸ் பண்ண போகிறேன். அதோட ஷெல்லில் இருக்க இந்த காலெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அந்த வேஸ்ட்டெல்லாம் நான் இது பண்ணிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வாஷும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து அதோட ஃப்ளஷ்ஷை அதுக்குள்ளேயே வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலா அதுக்குள்ளேயும் நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்குள்ளேயே நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே நான் வந்து இதை வந்து உள்ளே சொருகி வச்சுட்டேன். இப்போ இது வந்து நமக்கு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இது வந்து ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும். உருகி ஊற்றாமல் அந்த ஃப்ளஷ் இதுவாகாமல் இருக்கும். ரொம்ப ஓவர் ஹீட் ஆனாலும் இந்த ஓடு வந்து தாங்கிக்கும் அந்த ஹீட்டை. ஸோ அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாப்ஸ்டார் வந்து நம்ம பக்காவாக மேரினேட் பண்ணிட்டோம். இது மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் போட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் லாப்ஸ்டார் சாப்பிட்டதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தையே எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணணுன்றதுக்காக உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணல தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்தமாரி பண்ணிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி இன்னும் பெட்டராக வேறு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. ஸோ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா க்ரில் ஆகிடுச்சு. பார்த்துருப்பீங்க, சூப்பராக க்ரில் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லாப்ஸ்டார் வந்து சூப்பராக க்ரில் பண்ணிட்டோம். பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரில்லாக இருக்குன்றது. ஸோ நான் இது வந்து இப்போ சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஆனால் அதை வந்து க்ரில் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசனைங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானும் இதான் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்றேன். இது வந்து நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் நிறையா சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்றது உண்மையிலேயே எனக்கும் தெரியல. லைட்டாக லெமன் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்க ஃப்ளஷ்ஷை எடுத்துப்போம். பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள், அழகாக கூடும். இவ்வளோதாங்க அதோட ஃப்ளஷ். பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குது. இதுதான் வந்து நானும் என்னோடய ஃபேமிலியாக சாப்பிட்ணும். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், சரி ஒரு 1/4 கிலோ வாங்கினா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆனால் 1/4 கிலோ அவங்க சொல்லிட்டாங்க. 1/4 கிலோ வாங்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து அதில் 100 கிராம் தான் சார் கிடைக்கும் நீட்டு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு சரி ஓகே எனக்கு 1/2 kg கொடுங்கன்னு சொன்னப்போ அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை, இவ்வளோதான் இருக்குது, ஸ்டாக் கிடையாது சார்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வேறு வழியே இல்லாமல் நான் இவ்வளோ வாங்கிப்போம். நெக்ஸ்ட் டைம் நிறையா வாங்கி நிறையா சமைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இந்த தடவை வந்து இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது, ஃபஸ்ட் டைம் டேஸ்ட்ன்றதுனால எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் இதை என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை க்ளீனிங்கோட சேர்த்து எல்லாமே சூப்பராக உங்களுக்கு தருவேன். வாங்க பார்க்கலாம். சூப்பருங்க. எப்படி சொல்கிறது, இது வந்து உண்மையாகவே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காரம்லாம் சேர்த்துருக்கறனால எனக்கு வந்து அந்த ஸ்பைசஸ் சூப்பராக இறங்கியிருக்கு. காரம் வந்து ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்குது காரம். அந்த ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நண்டோட உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ளஷ்ஷு, அந்தமாரி இருக்குது. ரெண்டாவது முட்டை வெள்ளைக்கருவு மட்டும் பொரித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த எண்ணெயில் அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு தாங்க. எல்லோரும் சொல்கிற மாரி லாப்ஸ்டார் தான், அதை அடிச்சிக்க முடியாது போல். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாருமே நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். எல்லாருமே ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறாங்க.
நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக இதோட சூப்பராக பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்துரு நண்பர்கள்லாம் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அது மேலே இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேரை தட்டி விடுங்க. என்னடா ரிவ்யூ சொல்கிறேன், என்ன கடைசியில் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்காம போகிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இதுக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த லாப்ஸ்டாருக்கு 5க்கு 5 கொடுக்கலாம். பட் நான் சமைச்சதுக்கு கொடுக்குறது தான் ரேட்டிங் 5க்கு 4 நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து ஓஹோன்னு அப்படி ஒன்றும் பிரமாதமாக சமைக்கலை. நான் நல்லா சமைச்சேன்னா நல்லா சமைச்சிருக்கேன்னு சொல்லுவேன், நல்லா சமைக்கலாம் நல்லா சமைக்கலன்னு ஒத்துப்பேன். இது வந்து நல்ல பொருள், ஆனால் நான் பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு சமைக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தாங்க கிடச்சிச்சு, அதனால தாங்க என்னால் ரொம்ப பெருசாக சமைக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த தடவை இதோட பெட்டராக சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக சமைச்சு காட்டுறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேரை தட்டி விடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய்.